ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் சுற்றுலா மற்றும் வேளாண்மை விவசாயிகள் நலத்துறையின் சார்பில் 21ஆம் ஆண்டு ஏனாம் மக்கள் விழா மற்றும் 23ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி தொடக்க விழா ஏனாமில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசுகையில், விவசாயிகளின் நலனுக்காக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கோதாவரி ஏனாம் ஆற்று படுகையில் 137 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கோப்பு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த பணிகள் தொடங்கும். இதேபோல ஏனாம் பகுதி மக்களின் பிற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஏனாம் பிராந்திய வளர்ச்சியில் புதுவை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்றார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், புதுடெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் எம்எல்ஏக்கள், ஏனாம் பிராந்திய அதிகாரி முனுசாமி மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமனின் பிறந்தநாளை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமனின் 85வது பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் சாரம் மார்க்கெட் அருகே நடைபெற்ற விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் அலங்கரிக்கப்பட்ட ஜானகிராமனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொகுதி அவைத்தலைவர் பானு கணேசன், துணை செயலாளர் சங்கீதா, மாநில ஐடி விங் அருண், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், மாநில பிரதிநிதி முருகன், இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர், மாணவர் அணி துணை அமைப்பாளர் கண்ணன் உட்பட திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். சட்ட விதிகளை மீறும் தனியார் தொழிற்சாலையை கண்டித்து தலைமைச் செயலகம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலம் திருபுவனையில் செயல்பட்டு வரும் தனியார் பிளாஸ்டிக் உற்பத்தி தொழிற்சாலை கடந்த 30 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையின் முக்கிய எந்திரங்களை ஓசூருக்கு எடுத்து சென்று அங்கு புதிய தொழிற்சாலை தொடங்குவதையும், தொழிலாளர் சட்டத்தை மதிக்காமல் 5 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்து அரசு வழிகாட்டியுள்ள தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதை கண்டித்தும் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கு அருகில் தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். புதுவை மாநில ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் தலைமையில் ஊர்வலம் புறப்பட்டனர். ஊர்வலம் காமராஜர் சாலை நேரு வீதி வழியாக வந்தது. ஊர்வலத்தை மிஷின் வீதி சந்திப்பில் போலீசார் பேரிகேட் அமைத்து தடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் மக்கள் அதிகாரம் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட முக்கிய வீதிகளில் புதிய இரும்பு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த தொகுதி எம்எல்ஏ நேரு உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு, நீடராஜப்பெயர் வீதி, செயின்ட் தெரேசா வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி மற்றும் பாரதி வீதி இணைப்பு பகுதியில் உடைந்த பழைய வாய்க்கால் கல்வெட்டுகளை மாற்றி புதிய இரும்பு கிரில் கான்கிரீட் கல்வெட்டுகளாக புதுப்பிக்க பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு பணிகளை விரைவாக முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாஜக அரசை காப்பாற்ற திமுக எங்களுக்கு துணை நிற்கிறது என பாஜக எம்எல்ஏ தெரிவிக்கும் விதத்தில் திமுக பாஜகவின் உறவு உள்ளது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் பிரச்சனையை திசை திருப்பும் தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று அண்ணா சிலை அருகில் நடந்தது.
மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், சட்டப்பேரவை தொடர் நடைபெறும் சமயத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையை திசை திருப்பும் நோக்கத்தில் தமிழக ஆளுநரை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையாக தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தியுள்ளனர். புதுச்சேரி பாஜக அரசை காப்பாற்ற திமுக எங்களுக்கு துணை நிற்கிறது என பாஜக எம்எல்ஏ தெரிவிக்கும் விதத்தில் திமுக பாஜகவின் உறவு உள்ளது. ஆனால் இவையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளதாக மக்களை ஏமாற்றும் விதத்தில் திமுக பேசுவது கண்டிக்கத்தக்கதாகும். தமிழகத்தில் காவல்துறை மூலம் அறிவிக்கப்படாத அவசர கால நிலைமையை திமுக கட்டவிழ்த்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். திருநள்ளாறு தொகுதி கிராம மக்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர், சேத்தூர், செல்லூர், கற்கங்குடி, அத்திப்படுகை, பேட்டை, அரங்கநகர், தேனூர், செருமாவிளங்கை, நெய்வாச்சேரி, கீழ்த்தென்னங்குடி, சுரக்குடி உள்ளிட்ட 25 கிராமங்களை சேர்ந்த சுமார் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் சார்பில் பொங்கல் பரிசாக அரிசி, சர்க்கரை, சீனி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. நெடுங்காடு சித்ரா மஹால் திருமண மண்டபத்தில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் பேக்கிங் செய்யப்பட்டு டாடா ஏசி வாகனங்கள் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள 25 கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று கிராம மக்களுக்கு வழங்கினர். ஜிஎன்எஸ் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொண்ட கிராம மக்கள் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை நிறுவனர் ஜிஎன்எஸ் ராஜசேகரனுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் கும்பல் ஒன்று இளைஞரை அரிவாளால் வெட்டிய போது அதனை தடுக்க முயன்ற காவலரையும் தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியை சேர்ந்தவர் ரூபன். இவர்களது நண்பர்கள் தினகரன் மற்றும் பிரபு. இவர்களுக்கும் அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய், பாலா ஆகியோருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று ரூபன், தினகரன் மற்றும் பிரபு ஆகியோர் கதிர்காமம் பாரதி நகரில் உள்ள தெருவில் பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென 7 பேர் கொண்ட கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் 3 பேரையும் சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இதில் ரூபன், தினகரனுக்கு தலை, உடலில் வெட்டு விழுந்தது. பிரபு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அப்பொழுது அந்த வழியாக பணி முடித்து வந்த காவலர் மனோஜ் அந்த கும்பலிடம் இருந்து ரூபன் மற்றும் தினகரனை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அந்த கும்பல் காவலரையும் தாக்க முயன்றது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஒன்று கூடியதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதில் படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து சஞ்சய், பாலா, அஸ்வின், தனுஷ், பிரசன்னா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். வில்லியனூரில் சமூக ஆர்வலர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சக்திவேல். இவர் நேற்று வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது வில்லியனூரை சேர்ந்த சிசிடி கார்த்தி தனது ஆதரவாளர்கள் 6 பேருடன் வந்து சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டனர். அவர்களுக்குள் வாக்குவாதம் அதிகமான நிலையில் மறைத்து வைத்திருந்த கம்பிகளை கொண்டு சக்திவேலை 6 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. மேலும் சக்திவேலிடம் இருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்து கொண்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த சக்திவேலை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் அவர்களை கைது செய்ய தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டி சக்திவேலின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் இன்று காலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. இன்று மாலைக்குள் குற்றவாளிகளை கைது செய்வோம் என போலீசார் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 33 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் விரிவு, புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லே அவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழிலரசன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளாக தேர்வு செய்யப்பட்டவைகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். புதுவை மாநிலம் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலம் PM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதில் மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்று 350க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் இக்கண்காட்சியில் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று சிறந்த படைப்புகளை தயாரித்து காட்சிப்படுத்தி இருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் கல்வித்துறை ஆணையர் மற்றும் செயலர் ஜவஹர், இயக்குனர் பிரியதர்ஷினி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசு ஒப்பந்தங்கள் பழைய முறையிலேயே தொடர ஒப்பந்ததாரர்கள் விடுத்த கோரிக்கையை பொதுப்பணித்துறை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகனின் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுப்பணித்துறையின் மூலம் அரசின் பல்வேறு வகையான கட்டட வேலைக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் EPF மற்றும் ESI ஆகியவற்றை பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும், மேலும் படிவம் G மற்றும் J இவற்றில் அப்ளிடேட் அளிக்க வேண்டும் எனவும் பொதுப்பணித்துறை மூலம் அறிவுறுத்தப்பட்டது. இந்த அறிவிப்பால் ஒப்பந்ததாரர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை தொடர்பாக புதுவை முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் அத்துறையின் தலைமை பொறியாளர் ஆகியோரை சந்தித்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதன் விளைவாக பழைய முறைப்படி 1 கோடி ரூபாய் வரையிலான மதிப்பு கொண்ட வேலைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டு அதற்கான உத்தரவை பொதுப்பணித்துறை பிறப்பித்துள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வெளியிடப்பட்டது. மேலும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் முருகன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.